என்ன மதன், பேப்பர்ல என்ன நியூஸ்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாம பேப்பர்லாம் விக்க மாட்டாங்கப்பா. முக்கியமா ஒண்ணும் இல்லன்னு சொன்னேன். எங்க உன் ஃப்ரெண்ட் ஊருக்கு போயிட்டானா? இல்லையே. அவன் நட உட எனக்கு பிடிக்கலை. என்ன சொல்றீங்க? அவட நோக்கு. ஹலோ, பாத்தியா, நீ ஒரு விவரம் கட்ட ஆளியா? ஃப்ரெண்டுன்னா 2 நாள் கூட வச்சுக்கலாம். இப்படி மாச கணக்குல வச்சிருந்தா இப்படித்தான் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவான். நீ கொஞ்சம் அசந்தேன்னு வைக்கி, அந்த பொண்ணை அவன் தள்ளிட்டு போயிடுவான். உஷார். பாத்தியா, நீ ஒரு விவரம் கட்ட ஆளியா? ஃப்ரெண்டுன்னா 2 நாள் கூட வச்சுக்கலாம். இப்படி மாச கணக்குல வச்சிருந்தா இப்படித்தான் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவான். நீ கொஞ்சம் அசந்தேன்னு வைக்கி, அந்த பொண்ணை அவன் தள்ளிட்டு போயிடுவான். உஷார். டேய் மதன், ஏதோ விஷயம் பேசணும் சொன்னி, என்னடா? பேசணும், நிறைய பேசணும். ஏதோ நீ பேச வேண்டியதை பேசு. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். ரியலி நீ ஷாக் ஆயிடுவ. ஏய், ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? இது இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, நான் உன் ஃப்ரெண்டு தானே. நீ எனக்கு ஃப்ரெண்டாடா? மை ஃபுட், நீ எனக்கு ஃப்ரெண்டாடா? இவ்வளவு நாளா நானும் அதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் உன் சுய ரூபம் தெரியுது. நீ ஒரு துரோகி. ஐ ஹேட் யூ. ஏய் மதன், என்ன சொல்ற? இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. நீ இனிமே நண்பனே கிடையாதுடா. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம நட்பு, the so called friendship எல்லாமே க்ளோஸ்ட். எப்படிடா என் வாழ்க்கையோட விளையாட மனசு இடம் கொடுத்தது? மதன், என்ன சொல்லுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாது. சாருக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா சார் பெரிய பணக்காரராச்சே. எதையும் எங்கவும் எப்பவும் சாதிக்க முடியுங்கிற தைரியம், கொழுப்பு. இது பாருப்பா, எனக்கு சுத்தி வளைச்சு பேசலாம் தெரியாது. நேரா சொல்லிடுறேன். உனக்கு என் லதா வேணும்னா அவளை கூட்டிட்டு எங்கேயா தூரமா போயிடு. கூடவே இருந்துகிட்டு நல்லவனா நண்பனா நடிச்சு குழி பறிக்காத. புரியுதா? டேய் ஸ்டாப் இட். என்ன கொஞ்சம் பேச விடு. நோ, நீ எனக்கு எந்த விளக்கமும் தர வேண்டாம். எனக்கு தேவையில்லை. நீ லதாவை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. நானும் லதாவை உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்க போறது உன்னால பொறுத்துக்க முடியல. அதான் நீ வந்ததுல இருந்து அவகிட்ட அப்படி இப்படின்னு குறைஞ்சு அவளை மயக்க பாக்குற. அப்படியே 4 பேர் 4 விதமா பேசும்போது நான் இதெல்லாம் நம்பலடா. ஆனா என் கண் முன்னாடி நீ அவகிட்ட பழகுற விதத்தை பார்க்கும் போதுதான் உண்மையெல்லாம் எனக்கே புரியுது. நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தப்போ திரும்பி உன்னை எப்ப பாப்ப, எப்ப உங்ககிட்ட பேசுவேன், எப்படி துடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா நானு? 7 வருஷம் கழிச்சு உன்னை முதல்ல பார்த்தப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா நானு? ஆனா நீ இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு எல்லாம் bloody humbug man, bloody drama. எட்ரா கைய. இந்த நிமிஷமே என்னை விட்டு போயிடு. இந்த ஜென்மத்தை மூஞ்சில் முடிக்காத. எங்க மாமா இருக்காரே, அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான். நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு
உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. ஆ. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன்னா எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள். சாஞ்சுக்கோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து பார்ப்போம். நீங்க ரெண்டு பேரும் உயிரோட தத்தாடம் மறுநாள் எதிர்த்து பார்க்க போறீங்க. இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம், நீ குழந்தையா? ஏண்டி கரவாட்டு குழம்புல விஷத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேருமே முடிச்சிடுறேன். ஏய், ஏய், எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய். ஏய் டாக்ஸி, சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குதுல்ல, டோரை தந்து ஏறி உட்காரையா. மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போகணும்? சவுதி அரேபியா. ஆ? சவுதி அரேபியாவா? டேய் இது பிளைட் இல்ல, டாக்ஸி. யாரா நீ? டேய். என்னடா கீழ? டேய் நீயாடா? அட பண்ணாட நாயே, இன்னும் நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய், ஏய், டேய் நிறுத்துடா, கல்ல கீழ போடுறா. என்னடா? என் காதலி தள்ளிட்டு வந்துட்டான். ஆ? என்னது இது உன் காதலியா? ஆ. இவன் தள்ளிட்டு வந்துட்டானா? ஆமா. டேய் கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியாடா? டேய் இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய் அந்த கூந்தலை குடுறா. ஆ, பாத்தியா? இந்த அழகான கூந்தல், கூந்தலோ கூந்தல். இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தடா இந்த நாய்க்கு போடுறா. இந்த கிழட்டு நாயை சும்மா விடக்கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? பார் இத பார்த்து ஜம்ப் பண்ண, அதை பார்த்து ஜம்ப் பண்ணங்கறலாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணணும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஜம்பிங். டாக்ஸி போலாமா? போலாம் சார். வா. இன்னைக்கு டாக்ஸி வராது சார். ஏன் வராது? இன்னைக்கு பந்து சார். உனக்கு மட்டும் வந்தா? ஏன் டாக்ஸிக்கு மட்டும் பந்து சார். நான் எப்படி போறது? இந்தாங்க சார் 50 ரூபா. நீங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் வரமாட்டேன் சார். ஏன் வர மாட்டேன்? நான் வரமாட்டேன் நீ சார். வரணும். நோ, உனக்கே அது நியாயமா இருக்கா? உனக்கே அது தர்மமா இருக்கா? கண்ணாடியில உன் மூஞ்சிய பாத்தியா? மண்டை எது, மூஞ்சி எது, கண் எது, மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்தை போட்டுருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போகணும். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுரு. என்ன? அட போயா. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் இல்ல. மதன், என்ன இது புது பழக்கம்? ஏன் நீங்க? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அப்ப சரி, நான் போறேன்.
வர 25ஆம் தேதி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு அப்பா அம்மா உங்க ஃப்ரெண்ட் ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க. அது உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா நீங்க ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்களே. உங்க ஃப்ரெண்ட் ஆனந்த் உண்மையிலேயே கிரேட்டுங்க. நம்ம 2 பேரும் காதலிக்கிறது அம்மாக்கு பிடிக்காதுல்ல. அத ஆனந்த் கிட்ட ஒரு முறை சொன்னேன். அப்பல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மாவோட மனசை மாத்தி உங்களை பத்தி எங்க அம்மா கிட்ட நல்லபடியா எடுத்து சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிற வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஃப்ரெண்டுன்னா ஆனந்த் மாதிரி இருக்கணுங்க. அது மட்டும் இல்ல, ஆனந்த் அவர் வாழ்க்கையை விட உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. ச்சே, வந்த புதுசுல நான் அவரை கரெக்டாவே புரிஞ்சுக்கல. போக போகுது அவர் நல்ல மனசு எனக்கு புரிஞ்சுது. கல்யாண விஷயத்தை என் பர்த்டே அன்னைக்கே சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா ஆனந்தா வேண்டாம், சஸ்பென்ஸா வச்சுக்கிட்டு ஷாக் கொடுக்கலாம்னு சொன்னாரு. நான் தான் உங்க மேல வச்சுக்கிற ஆசையில எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். இந்த விஷயம் ஆனந்துக்கு தெரிஞ்சது நான் ஆமா ஆனந்த் எங்க? டேய் மதன், யாருங்க? ஆனந்த் தாத்தா. தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. மதன், ஆனந்த் எங்க? நான் அவனை உடனடியா பார்க்கணும். தாத்தா ஆனந்த் எங்க போனானே தெரியல. காலையில இருந்தே காணோம். உங்ககிட்ட அவன் எதுவுமே சொல்லலையா? ஆனந்தோட வாழ்க்கையில எல்லாமே முடிச்சு போச்சுப்பா. தாத்தா நீ என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எஸ்டேட்டை விட்டு நீ மெட்ராஸ்க்கு வந்த உடனே அவனும் டெல்லியில் இருக்கிற கம்பெனியை பார்த்துக்கிறேன்னு எஸ்டேட் விட்டு புறப்பட்டு போனான். ஆனா கொஞ்ச நாள்ல அவனை திரும்பி எஸ்டேட்டுக்கு வர சொல்லி நான் லெட்டர் போட்டேன். அதே மாதிரி புறப்பட்டு அவன் எஸ்டேட்டுக்கு வந்தான். அப்படி வந்திருந்த போது